ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவாவே குரு பயிற்சி அப்படின்னு ஆரம்பிச்சாலே எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, குரு வந்துட்டாரு, கவலையே கிடையாது, கொட்டி கொட்டி கொடுக்க போறாரு, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சியும் அப்படிதான் இருக்கா மேம் எல்லா ராசிக்காரர்களுக்கும்? பொதுவா எப்பவுமே ஒரு 80% எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா இந்த தடவை வந்து 100% இருக்கும். ஏன்னா அவங்க குரு வந்து மிதுனம்ல இருந்து கடகத்துக்கு போறாங்க. ஸோ அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், கடகம்ன்றது குரு வந்து உச்சம் பெறுகிற ஒரு வீடு. ஸோ அப்படின்றப்போ அவரோட ஃபுல் எஃபிஷியன்சியும் எஃபிகசியும் அதுல தெரியும். அதாவது 100% ரிசல்ட்ஸ் எது எடுத்தாலும் 100% உங்களுக்கு. சோ அப்போ எந்த பொசிஷன்ல இருந்தாலுமே சாதகமா இருந்தாலும் சரி பாதகமா இருந்தாலும் சரி, போன இப்ப மிதுனம்ல இருக்கும்போது ஒரு 80% இருந்ததுன்னா இங்க இருக்கும்போது ஒரு 100% வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். கண்டிப்பா 100% எல்லா ராசிகளுக்குமே அது கரெக்டா அமையும்னு சொல்றீங்க. ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு பாக்கலாமா? கண்டிப்பா. அடுத்ததா கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு மேம்? கன்னி ராசினருக்கு வந்து 11வது இடமான லாபஸ்தானத்துக்கு வராங்க. சோ அமோகமா இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு. ஆமா, அவங்க இதுவரைக்கும் போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாமே அந்த கடின உழைப்புக்கு இப்போ வந்து ஊதியம் கிடைக்கும். இவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, என்னடா நம்ம இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கலையேன்ட்டு வருத்தப்படாதீங்க, இப்ப கிடைக்க போகுதுன்னு சொல்றீங்க. பணம் மட்டும் இல்ல, சோஷியல் ரெக்கக்னிஷன், சமூகத்துல ஒரு அந்தஸ்து. என்னடா இவ்வளவு உழைச்சும் நம்ம வந்து இந்த பதவி கிடைக்கலையே அந்த பதவி கிடைக்கலையேன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அப்ராப்ரியேட்டான என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அந்த சமூக அந்தஸ்து கூடக்கூடிய காலகட்டம் இந்த காலம். இது நாள் வரைக்கும் ஓகே நீங்களா யாருன்னு தெரியாம இருந்தவங்களுக்கு எல்லாமே தெரியக்கூடிய அளவுக்கு பிரபலம் ஆயிடுவீங்க. இப்போ இந்த குரு பயிற்சி காலத்துல கன்னிராசிக்காரர்கள் இந்த 3 விஷயம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொன்னா என்ன விஷயங்கள்? குழந்தைங்களோட வளர்ச்சி அமோகமா இருக்கும். இப்ப குழந்தைங்களோட படிப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்கில்ஸா இருக்கட்டும், எதெல்லாம் அவங்க வந்து குழந்தைங்க என்னடா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க, ஒன்னும் நடக்கலாம் நினைச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப அமோகமா இருக்கும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு தேவையான கோர்ஸ் காலேஜ் செய்யறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வேலை கிடைக்காம இருக்கான் பையன் பொண்ணு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வேலையில இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். திருமண தடைகள் எதுவும் இருந்தா அது எல்லாமே நிவர்த்தியாகி இப்ப குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் நடக்கிறது, அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, பேரன் பேத்திய பாக்குறது, இதெல்லாமே ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆகாம தடங்கள் ஆயிட்டு இருந்த கன்னிராசினருக்கு கல்யாணம் நடக்கும். ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான பீப்புள் வந்து இந்த காலகட்டத்துல மீட் பண்ணுவாங்க. அவங்களோட பழகக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். சோ நல்ல ஒரு விவிஐபிஸ், அவங்களோட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான பீப்புள் எல்லாம் வந்து அவங்க கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப நெருக்கமா க்ளோஸா பழகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். முக்கியமான விஷயம் வந்து பல இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பணம் வரும். இப்போ முன்னாடி தேங்கி கிடந்த பேமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல புதுசா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு சஸ்டைனபிளான இன்கம் வந்து இந்த காலகட்டத்துல கன்னி ராசினருக்கு இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொன்னா என்ன விஷயங்கள்? பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு புதுசா அமெண்ட் பண்றாங்க, ஒரு அக்ரிமெண்ட் வந்து நம்ம புதுசா போட போறோம், ஏதாவது ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உருவாகுது அப்படின்னா ரொம்ப கவனமா அது தேவையா, இந்த காலகட்டத்துல அது நல்லபடியா இருக்குமா இல்லையான்னு அனலைஸ் பண்ணி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணணுமா இல்லையான்னு லீகல் டீம் கிட்ட கேட்டுட்டு நீங்க அதை பண்ணணும். இதையுமே வாசிக்காம பண்ணிட்டீங்கன்னா ஏமாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி மனைவி கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னன்னா சண்டை போடுறது, ஈகோல வந்து பிரிஞ்சு வர்றது, அம்மா வீட்டுக்கு பெண்களா இருந்தா போறது, ஆண்களா இருந்தா வீட்டை கதவை டப்புலாம் அடிச்சுட்டு போறது,
ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்மா வந்து ஒரு பிரிவுக்கான விஷயங்களா இது உருவாகி ஒரு தொடக்கமா இருக்கும். ஒரு வெறுப்பை சம்பாதிச்சு அந்த மாதிரி ஆகிடும். அப்போ கம்யூனிகேஷனே வந்து கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இந்த ஈகோயிஸ்டிக் கிளாஷஸ் எல்லாம் இல்லாம சரிம்மா விடுமா தெரியாம பண்ணிட்டேன். நீங்க மனைவியா இருந்தா சரிங்க இனிமே எல்லாமே நல்லதா நடக்கும். சரி தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி விட்டு கொடுத்து போறதுனால கெட்டு போகவே மாட்டாங்க. பொதுவாவே எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிப்ளிங்ஸ் கிட்ட கொஞ்சம் நல்லா இப்போ முன்னாடி வந்து பிரிஞ்சு இருந்தீங்க அப்படின்னா இப்ப போய் சேர்ந்துக்கலாம். அந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுற கூடாது இந்த காலகட்டத்துல. இப்ப மறுபடியும் கிடைக்காது. சோ பொதுவாவே பிசினஸ் பார்ட்னர்ஸ், வாழ்க்கை துணை, அதே மாதிரி நம்ம கூட பிறந்த உடன் பிறந்தவர்கள் கிட்ட இந்த மனக்கசப்புகள் எல்லாம் வந்து நீங்க திருப்பி வந்து அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தவற விட்டுறக்கூடாது இந்த காலகட்டத்துல. சோ அதனால பினான்சியல் கெயின்ஸ் கூட நடக்கும். இப்போ குடும்பத்துல இருந்து வந்த அந்த ஒரு இவங்களுக்கு ஒரு கொடுக்க வேண்டிய பார்ட் வந்து உங்களுக்கு வராம இருக்கும். சோ இப்ப நீங்க போய் சேர்ந்தனால அது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஷேர் ஏதாவது ஒண்ணு ப்ராப்பர்ட்டி வித்திருப்பாங்க, அதோட அவங்களுக்கு ஷேர் வராம இருக்கும், பேசாதனால தெரியாம கூட இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். இப்போ கன்னிராசிக்காரர்கள் இந்த குரு பேச்சு காலத்துல இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு சொன்னா எந்த கடவுள் வழிபாடு இவங்களுக்கு உகந்ததா இருக்கு? கன்னிராசினர் வந்து சித்தர்கள் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு பண்றது இதெல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றதும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது அது ரொம்ப ஒரு நல்ல எஃபெக்ட்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். முக்கியமா வந்து கன்னிராசினர் இப்போ என்ன வாங்கலாம் அப்படின்னா ஒரு நல்ல வாட்ச் வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் அதை பார்த்து கரெக்டா பண்ணிருவீங்க. மட்டும் இல்ல இந்த காலகட்டத்துல அதை வாங்கி உபயோகப்படுத்தினா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பா. சோ அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்றதும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இந்த காலகட்டத்துல. சோ இந்த வருடம் முழுக்க இந்த குரு பயிற்சி காலகட்டம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் கன்னிராசினருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆல் தி வெரி பெஸ்ட்.